Greetings to you in the name of our Lord Savior, Jesus Christ. How are you all doing today? It is a long time that we have sinned, but it's so good to be in the house of the Lord. I was glad when they said to me, let us go up to the house of the Lord. Are you ready? Are you preparing to worship God, to hear what He has to say for us this day? If you are ready, come let us look unto the Lord in prayer. Blessed Father, we come before you in the name of your Son, Jesus. We humble ourselves under your mighty hand. And God, we ask of you, pour out your Spirit upon us. Let there be a fresh touch of your Spirit upon our hearts, that it will be awakened to praise, to worship you in spirit and in truth. For this is the hour that you are seeking for worshipers who will worship in spirit and in truth. And Father God, we pray, open our eyes to see, ears to hear what the Spirit is saying and showing in this final hour of what we must be ready and how we can change ourselves so that we can come in line with your word according to the standard that you are calling us to live. And Father God, we ask of you, Father, that you will rend open the heavens and come down and meet us right where we are so that we can encounter your presence to be transformed like never before. We give you praise and glory. In Jesus' blessed name we pray. Amen. Praise God. What a joy to be in the presence of the Lord. He's the God who sees you and He knows you by your name. Amen. His grace is more than enough to carry you through. Hallelujah. Let's praise Him. என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரிந்து கொண்டார் என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரிந்து கொண்டார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு இயேசு என் தேவன் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு கரங்களை தட்டுவோமா எத்தனையோ விதமான கட்டுகளினாலே நம்ம சூழப்பட்டிருந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மை விடுவித்தது. இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா? It's the God who saves you. கட்டவிழ்த்தார் கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார் சத்துருவை அவர் துரத்தி விட்டார் கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார் சத்துருவை அவர் துரத்தி விட்டார் சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார் சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு இயேசு என் தேவன் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு
இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். பாவத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுத்தாரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா துதிப்போமா? He is your redeemer. மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார். பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார். பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. என்னை கண்டார், என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார். உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார். உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. இயேசு என் தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நெருக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம், மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. சத்துரு சேனை, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்ததாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்ததாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில பல தருணங்கள்ல வந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் ஒவ்வொரு நாளும் உடன் இருந்து நடத்தினாரே. துதிப்போமா? அக்கினி சோதனை, அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்ல
தேவ கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா காரினுள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரின் பாதையில் ஒளியாய் காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று நித்திய தேவனாம் சத்தியம் பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்தியம் பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே 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 ஆராதனை 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 உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே To worship you we live, Lord. We give you all our praise and worship, for you alone are worthy. You are so good. Your grace and mercies are new every morning. And we remember all the good things you have done, your benefits, Lord. We fall before your presence. There's no greater joy that I found in you. Amazing grace, how sweet that sound. ஆயிரம் நன்மைகள் செய்பவரே, உங்க கிருபை, உங்க இரக்கம் இதுவே போதுமானது ஆண்டவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, வாக்கு மாறாதவரே. We hold on to your promises in the midst of the storms, in the midst of difficult situations. Whenever we face, we will see the light shining through the darkness.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் அன்பும் கூர்ந்திரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. Thank you, Lord. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாமத்தை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்திலும் அவர் வருகிறார், உலாவுகிறார், விடுதலை தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெருகணும். Yes Lord. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே
பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹோசன்னா உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Yes, Lord. ஹோசன்னா ஆத்துமா கர்த்தரை துதிப்பதாக. உமக்கே Yes, Lord. ஹோசன்னா 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 உமக்கே ஹோசன்னா அவரை உயர்த்துவோமா? ஹோசன்னா உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அவர் ஹோசன்னா மாத்திரம் உயர்ந்திருக்கணும் இப்போ. Yes, Lord. உமக்கே தேவனே ஹோசன்னா ஹோசன்னா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Yes, Lord. ஹோசன்னா உமக்கே உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா Forever we will sing of the one name of Jesus. We live high your name, high above all else, in our life, in our families, in our churches, in our ministries. Let your name be exalted far above all else. We glorify you, Lord Jesus, and we bless your holy name. In Jesus' name we pray. Amen. Amen. Praise the Lord. இந்த நாள்லையும் நம்ம தேவ பாதத்துல மன்றாடி ஜெபிக்க போற ஒரு முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, மிஷினரி ஊழியங்களுக்காகவும் மிஷினரி ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் அவங்க செய்கிற தியாகமுள்ள ஊழியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து மன்றாட போகிறோம். மிஷினரி ஊழியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு காரியம் இல்லை. நம்மை விட பிறரை அதிகமாக நேசிச்சு அவர்களுக்காக சேவை செய்கிறது தான் மிஷினரி ஊழியம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய தேசம் இன்னைக்கு இத்தனை வளர்ச்சிகளை கொண்டு இருக்கிறதுக்கு அடிப்படை விதையாக இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசத்திற்கென்று தியாகத்தோடு கடந்து வந்து தொண்டு செய்த மிஷினரிமார்கள், அதாவது மிஷினரி ஊழியர்களால தான் அப்படின்னு சொன்னா அது ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்முடைய தேசத்துல கல்வி அறிவு, சுகாதாரம், கலாச்சாரத்துல பின்தங்கிய அதே போல நாகரிகமற்ற சூழ்நிலையான நிலவிக்கிட்டு இருந்த பொழுது இயேசுவினுடைய அன்பினால நிரப்பப்பட்டவர்களாக தங்களுடைய சொந்த தேசங்களை விட்டு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒளியை மட்டும் அவங்க கைகளில் ஏந்தி கொண்டு நம்முடைய தேசங்களுக்கு அவங்க கடந்து வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சம கல்வி, பெண்களுக்கு படிப்பறிவு, அதே போல சுகாதாரமான வாழ்க்கை முறை, மருத்துவ வசதிகள் இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல கல்விகளும் மருத்துவமனைகளும் அனாதை இல்லங்களும் சமுதாய கூடங்களும் நிறைய இடத்துல ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை அவங்க அடிப்படையாக கொண்டு நிறைய இடத்துல கல்வி கூடங்களை அதே போல நான் சொன்ன எல்லாத்தையுமே அவங்க ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பல பள்ளிகள் நிறைய பேரோட இப்படிப்பட்ட தியாகத்துல, அதாவது மிஷினரிமார்களால தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நான் என்னுடைய கல்வி பருவத்துல நான் படிக்கும் போது கூட என்னுடைய ஸ்கூல் நேம் ஸ்வாட்ஸ் மெட்ரிகுலேஷன், அதாவது ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு மிஷினரி பள்ளியில தான் நான் படித்தேன். அதே போலதான் நம்முடைய ஒவ்வொரு
சொந்த ஊர்களே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பல கல்வி நிறுவனங்களா இருக்கலாம், அதே போல மருத்துவமனைகளா இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய மிஷினரிகள் மூலமாக தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதற்கும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது இருக்கிறதற்கும் பின்புலத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பல மிஷினரிமார்களுடைய பாடுகளும் அதே போல வேதனைகளும் ரத்தம் சிந்துதலும் தான் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா மிஷினரிமார்கள் வேத புஸ்தகத்தை பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஜனங்களுக்கு அதை பரவ வைத்தாங்க. ஏன்னா நம்ம தேசத்துல ஒவ்வொரு ஜனங்களுமே ஒவ்வொரு மொழி பேசுவாங்க. அப்ப அத்தனை பேருடைய கரங்கள்லையும் வேத புஸ்தகங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேத புஸ்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இடத்துலயும் கொண்டு போனாங்க. அது மாத்திரமல்ல, கல்வி புஸ்தகங்களே அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நல்ல அதே போல அறிவு பெருக்கத்திற்காக ஜனங்கள் நடுவுல அவங்க கொண்டு போன சேவைகளை இந்த மிஷினரிமார்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில 16ஆம் நூற்றாண்டிலிருந்து மிஷினரிகள் சேவை செய்து வர்றாங்க. இதுல பழைய காலங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முந்தைய காலகட்டத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேசத்துல பல தீமையான பாரம்பரிய முறைகளை நம் ஜனங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதில் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா பெண் கல்வி, அதாவது பெண்களுக்கு கல்வி வேண்டாம், அவங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்லாம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பெண்கள் அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ளதான் அவங்க இருக்கணும், அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் அந்த டைம்ல இருந்துச்சு. இதை விட ரொம்ப கொடுமையான ஒரு முறையை நம்ம சொல்லணும்னு சொன்னா சத்தி சிஸ்டம். இந்த சத்தி சிஸ்டத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கணும், பள்ளிகள்ல நம்ம படித்திருப்போம். இந்த சத்தி சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொன்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, கணவர் மரித்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த மனைவி கணவனுடைய உடம்போடைய அவங்க உடன்கட்டை ஏறிடணும், அப்படின்னா அவங்கள மரித்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களாம். அப்ப இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான காரியங்கள் பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி இதை ப்ராட்டஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் அந்த டைம்ல எழும்பி இருக்கிற பொழுது நம்முடைய மிஷினரிமார்களும் அவங்களோட கரம் கோர்த்து இப்படிப்பட்ட காரியங்கள்ல நிறைய தொண்டு செய்திருக்கிறாங்க, அதே போல நிறைய சேவைகள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில மிஷினரிகளை நான் சொல்றேன், அவங்க செய்கிற உன்னதமான பணிகளையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வில்லியம் கேரி அப்படிங்கிறவரை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்ம தெரிந்திருக்கோம். இந்த வில்லியம் கேரி அப்படிங்கிறவர் தான் வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவும், எஜுகேஷன் சிஸ்டம் நம்முடைய தேசத்துக்கு கண்டிப்பா வேணும், அது எல்லா ஜனங்களுக்கும் போய் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், இப்ப நான் சொன்னேன்ல இந்த சதி சிஸ்டம் சொல்லிட்டு உடன்கட்டை ஏறுதல், இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நிறைய பேர் ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரோட்டஸ்ட் கூட சேர்ந்து இவர்களும் கரம் கோர்த்து நிறைய காரியங்களை நம்முடைய ஜனங்களுக்காக அவங்க பாரத்தோடு செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல ஏமி கார்மிக்கல் அம்மையார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சில்ட்ரனோட ஸ்லேவரியில இருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வர்றது. அந்த நாட்கள்ல குழந்தைகளை கொத்தடிமைகளா வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா தேவதாசி முறைகள்லாம் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி அவங்க டெம்பிள்ல குழந்தைகளை கொண்டு வந்து அப்படியே விட்டுருவாங்க. அப்ப அவங்க அசுத்தமான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறது ஒரு வழக்கமாக ட்ரெடிஷனாக வச்சிருந்தாங்க. அப்ப இவங்க தான் என்ன செஞ்சாங்க, இவங்க இன்னும் சிலரும் எழும்பி அந்த இடத்துல ப்ரோட்டஸ்ட் பண்ணி அந்த குழந்தைகளை அந்த ஸ்லேவரியில இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, பாதுகாத்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பெண்மணி யாரு அப்படின்னு சொன்னா மிஷினரிமார்கள்லயே ஐடாஸ் கடர். ஐடாஸ் கடரை நிறைய பேருக்கு நான் கண்டிப்பாக பிடித்திருக்கும். நான் என்னுடைய வாலிப பருவத்துல நான் நிறைய மிஷினரி புஸ்தகங்களை வாசிக்கிறத எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்க வீட்டுல எல்லாருமே புஸ்தகங்கள் வாசிக்கிறது ஒரு பழக்கம். அதுலயும் மிஷினரி புஸ்தகங்களை நான் ரொம்ப விரும்பி வாசிக்கிறத வழக்கமாக நான் வைத்திருந்திருக்கிறேன் என்னுடைய வாலிப பருவத்துல. அதுல ஐடாஸ் கடரோட புக் என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொடப்பட்டுச்சு. அந்த அம்மா வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாலும் நம்முடைய தேசத்துல பாமர ஜனங்களுக்கு மருத்துவ சேவைகளை அவங்க இலவசமாக செஞ்சு எல்லாருக்குமே மருத்துவம் கல்வி கொடுக்கப்படணும், மருத்துவ சேவை இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க பாடுபட்டாங்க. அவங்க ஆரம்பித்ததுதான் வெள்ளூர் சிஎம்சி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வரைக்கும் அது நிறைய பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்து கொண்டு இருக்கு. அப்ப மெடிக்கல் எஜுகேஷனை அந்த நாள்ல ஒரு விதை போட்டது ஐடாஸ் கடர் தான். இது மாதிரி இன்னும் நிறைய மிஷினரிமார்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். மதர் தெரேசாவை பத்தி, அதே போல செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் அவங்க மிஷினரிகளாக நம்முடைய தேசத்துல நிறைய காரியங்களை அவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மிஷினரிமார்களுடைய தியாகம் ரொம்பவும் மேன்மையானது,
விலையேற பெற்றது அப்படிங்கிறத இதுல இருந்தே நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். தேவனை அறிந்திராத, அதே போல இருண்டதும் முரட்டாட்டமான ஜனங்கள் உள்ள பகுதிகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்வு செய்து அந்த இடத்துல தனக்கு பின்புலம் யாருமே இல்லாம, தனக்குன்னு ஒரு பேக்ரவுண்டே இல்லாம அவங்க கர்த்தரை மட்டுமே பிடித்து கொண்டு, கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொண்டு அந்த பகுதிகளுக்கு தைரியமாக கடந்து சென்று ஊழியம் செய்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தியாகத்தை நம்ம என்னன்னு சொல்றது? யோசிச்சு பாருங்களேன். அப்ப அப்படிப்பட்டவர்களாகத்தான் அந்த ஆதி காலத்துல இந்த மிஷனரிமார்கள் மிகுந்த தியாகத்தோடு தேவ அன்பினால அவங்க தொண்டு செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மொழி, அதே போல உணவு, சாப்பாடு, கலாச்சாரம், கால சூழ்நிலைகள், போக்குவரத்து வசதிகள் இப்படிலாம் எதுவுமே இல்லாம பின்னடைந்துள்ள பகுதிகளுக்கு அவங்க கடந்து சென்று தேவனுடைய அன்பை அவங்க வெளிப்படுத்தி காட்டுறதை தான் ஒரு மிகப்பெரிய ஊழியமாக அவங்க செய்து கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இவங்கள நிறைய பீப்புள் அந்த இடத்துல புரிந்து கொள்ளலை. இவங்க செய்கிற சேவை அநேகருக்கு புரியலை. இவங்க எதுக்கு வந்து செய்யறாங்க அப்படிங்கிற அந்த பின்னணியில இருக்கிற உன்னதமான நோக்கம் புரியலை. ஏன்னா நிறைய ஜனங்கள் பாவங்களுக்கு அடிமைப்பட்டு பகுத்தறிவு இல்லாம, அதே போல படிப்பறிவும் இல்லாம அவங்க இருந்ததுனால இப்படிப்பட்ட உதவி செய்கிற மிஷனரிமார்களை பல உபத்திரவங்களையும் தீமைகளையும் செய்து கொடூரமாக காரியங்களை செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் மிஷனரிமார்களுக்கு துன்புறுத்தல்களும் அச்சுறுத்தல்களும் அதே போல உபத்திரவங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்னென்னலாம் செஞ்சாங்கன்னா, நன்மை செய்தவங்களுக்கு அடித்து துன்புறுத்தி இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் அவங்களுக்கு கொலைகளும் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ அவங்க கொடுமைகளை செய்தா கூட மிஷனரி ஊழியங்களை செய்கிறவங்க எந்த இடத்துலையும் அவங்க சோர்ந்து தளர்ந்து போய்விடவே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து இன்னும் அதிகமாக கிறிஸ்துவின் அன்பை அந்த இடங்களுக்கு பரவ செய்தாங்க. கர்த்தருக்கென்று தொடர்ந்து அவங்க தியாகத்தோடையும் அன்போடையும் ஊழியம் செய்தாங்க அப்படின்னு சொன்னா மிஷனரிமார்கள் எவ்வளவு விசேஷமானவங்க, எவ்வளவு பிரதானமானவங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிந்து கொள்ள முடியுது. அப்ப மிஷனரிகள் சந்திக்கிற போராட்டங்களும் இழப்புகளும் பார்த்தா ரொம்பவே பயங்கரமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எடுத்து நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல அவ்வளோ வலிகளும் வேதனைகளும் நிறைந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள். அவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க உயிரோட கொளுத்தப்பட்டு அவங்க குடும்பமே அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் அவங்களுடைய மனைவி அந்த யாரெல்லாம் இப்படி தீமைகளை செய்தாங்களோ அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சாங்க. இதுதான் தேவனுடைய அன்பு. இப்படிப்பட்ட மிஷனரிகள் நம்முடைய தேசத்துல நிறைய பேர் வந்து ஊழியம் செய்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு வித்தாக, ஒரு விதையாக அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப மிஷனரி ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு இன்னைய தினத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான் நிலவி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க மூலமாக ரட்சிக்கப்படுற எளிய ஜனங்களுக்கும் கூட பயமுறுத்துதல்களும் அச்சுறுத்தல்களும் கொடுக்கப்படுது. நிறைய பேரை என்ன செய்யறாங்கன்னா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியா, இரு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சிறையில அடைத்து அவங்களை தண்டித்து கொடுமையான முறைகளை ட்ரீட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இது எதுக்காகன்னு சொன்னா இவங்களை பயமுறுத்துனா கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல அப்படிங்கிற நோக்கத்துல இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்யறாங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவ ஜனங்களுக்கு 2 காரியத்தை சொல்லி கொடுக்கறத வழக்கமாக நம்ம வைத்திருப்போம். ஒண்ணு போ இல்ல அனுப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, மிஷனரியாக ஒண்ணு நம்ம எழும்பி புறப்பட்டு போய் கர்த்தருக்கென்று தொண்டு செய்யணும், அல்லது மிஷனரி ஊழியர்களை நம்ம கொடுத்து தாங்கணும். நம்மால போக முடியல அப்படின்னு சொன்னா அங்க சென்று ஊழியம் செய்கிறவர்களுடைய கரங்கள் தளராதபடிக்கு பலப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் நமக்கு தெரியும். அதனால இந்த நாட்கள்ல என்ன செய்யணும்? ஒன்று நாம மிஷனரிகளாக கடந்து சென்று தேவ ஊழியத்தை நிறைவேற்றணும், இல்லைன்னா மிஷனரி பணிகளை தாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். மிஷனரி ஸ்தாபனங்களை இந்த நாட்கள்ல ஊக்குவிக்கிறதுக்கும் அவர்களை தாங்குகிற திரளான தேவ பிள்ளைகள் எல்லா தேசங்கள்ல இருந்தும் முன் வந்து அவங்க செயல்படணும். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களை ஊக்குவிக்கணும். நாங்க அவங்க பக்க பலத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களை தாங்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, மிஷனரிகளால தான் சுவிசேஷம் தேசமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்முடைய தேசத்துல
தீமைகளும் அக்கிரமங்களும் இந்த நாள்ல அதிக அளவுல பலப்பட்டு கொண்டே வருகிறதையும் பெருகி கொண்டே வருகிறதையும் நம்ம பார்க்கிற பொழுது இந்த காலகட்டத்துல மிஷினரிகள் குறைந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தமாக கூட இப்படிப்பட்ட தீமைகள் நம்முடைய தேசத்துல அரங்கேறும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு மிஷினரி ஊழியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல இவ்வளோ தியாகத்திலையும் இரத்தத்திலையும் அதே போல தேவ அன்பினாலையும் கட்டப்பட்டதுதான் இப்படிப்பட்ட மிஷினரி ஊழியங்கள். ஆனா இந்த நாட்கள்ல அநேகரால அது மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நிறைய ஜனங்கள் நான் மிஷினரியா போகணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை இந்த நாள்ல மறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய செய்த தியாகங்களும் கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப மிஷினரி ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல அவங்க தளர்ந்து போயிடக்கூடாது, அவங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்க கர்த்தருக்கென்று தியாகத்தோடு செய்யறாங்கல்ல, கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளவும் நாம தான் இப்படிப்பட்ட ஊழியர்களை தாங்கி பிடிக்கிறது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்குது. அதனால இவங்க சோர்ந்தும் தளர்ந்தும் போய் விடாதபடிக்கு நம்முடைய ஜெபங்களினாலும் நம்முடைய உதவிகளினாலும் அவங்களை தாங்கி பிடித்து பலப்படுத்த வேண்டியது விசுவாசிகளான தேவ பிள்ளைகளான நம்ம ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை அப்படின்னு சொல்லிதான் இந்த நாள்ல பார்க்கிறோம். அப்ப மிஷினரி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க செய்கிற ஊழியத்திலே தேவ நாமம் மகிமைப்படுத்தப்படணும். அவர்களுக்கு எதிராக சாத்தான் என்ன தடைகளை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் எழும்பி வந்தாலும் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்து வாசல்களை திறந்து கொடுக்கணுங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காகவும் தேவ பிள்ளைகளை நாம வைராக்கியமா எழும்பி ஜெபிக்கலாம் வாங்க. முதல் காரியமாக நம்ம ஜெபிக்க போறது எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசத்துல தியாகத்தோடு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எழும்பி இருக்கிற எல்லா மிஷினரிகளுடைய பாதுகாப்பிற்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் தம்முடைய கரத்தினால மறைத்து பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காகவும் அவங்களுடைய சரீரத்துல நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே போல அவங்க சந்திக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் அவர்களுக்கு எதிராக திரும்புகிற எல்லா ஆயுதங்களும் சத்துருவானவன் கொண்டு வருகிற சகல காரியங்களும் வாய்க்காமலே போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மாத்திரமல்ல தேவன் அவர்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் திறந்த வாசலை கொடுக்கணும், எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனுக்கென்று வைராக்கியமாக ஊழியங்களை அவங்க தைரியமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மாத்திரமல்ல விசேஷமாக தேவனாய் கர்த்தரை அவர்கள் நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு மிஷினரிகளையும் இந்த வேளையிலே தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உலகம் எங்கும் சுற்றி தெரிகிற உம்முடைய மிஷினரிகளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அவர்களை நீர் எழுப்பினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அவருடைய பாதுகாப்பிற்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்களுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. நல்ல சுகத்தோடு அவர்கள் உமக்காய் ஓடும்படியாக அப்பா நீர் அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க. இந்த வேளையிலும் அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத மனுஷீக வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கட்டப்படுவதாக. இதோ அவர்களையும் உமக்காக எழுந்து ஓடக்கூடியவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையின் கரம் அவர்களோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்காய் எழும்பி ஓடுகிறவர்கள் அப்பா அதை முடிவு பரியந்தம் அப்பா ஒழுங்காய் செய்து முடிக்கக்கூடிய பலத்தினாலும் வைராக்கியத்தினாலும் அவர்களை நிரப்புவீராக. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இரண்டாவதாக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல தேசத்துல குறைந்து வருகிற மிஷினரி ஊழியங்கள் மறுபடியுமாக வல்லமையோடு எழும்பி கிரியை செய்யணும், அநேக ஜனங்கள் திரளாக எழும்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் சந்தித்து கொடுக்கணும். அவருடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சிறையின் மறைவில் வரைத்து பாதுகாத்து கொள்ளணும், தன்னுடைய செட்டையின் மறைவில் வைத்து அவங்கள பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்பட
பலப்படுத்துகிற சபைகளும் அநேக தேவ பிள்ளைகளும் திரளாக எழும்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனை அறியாத அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷ ஒளியை எடுத்துக்கொண்டு போற அவர்களை கர்த்தர் இந்த நாளை பாதுகாத்து திரளாக இன்னும் அநேகருக்கு அவங்களை எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நாள்ல மிஷினரி ஊழியம் செய்கிறவர்களையும் மிஷினரி தாபனங்களையும் அதே போல மிஷினரி பணியாளர்களையும் தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். அன்பின் தேவனாகிய கர்த்தாவையும் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உலகமெங்கிலும் உள்ள மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களுக்கென தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் தோறும் அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டவரே அப்ப ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, நீங்க அப்பா அந்த பணிகளுக்கு என அநேகரை கர்த்தாவே இழுத்து தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, இந்த பணியின் மூலமாய் அநேக அறுவடையை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. அநேக விளைச்சலை காண கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மேலே இருக்கும்படியாக ஆண்டவரே, கண்காணாத இடங்களிலே இருந்து இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்பி தந்து புதிய ஊழியக்காரர்களை எழுப்பி தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்தோம். அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ பாதத்துல நம்ம மன்றாடி நம்ம ஜெபித்தோம். மிஷினரிகளுக்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபித்தோம். இந்த நாள் ஜெபித்ததோடு நம்ம நிறுத்திராதபடிக்கு தொடர்ந்து உங்களுடைய தினந்தோறும் வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஜெப காரியங்களை வைத்து தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறத வழக்கமாக நம்ம வைத்திருக்கிறோம். இந்த வேளையிலையும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு என்ன பேச போகிறார், என்ன வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆவலோட நம்ம காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுறதுக்கு நம்முடைய இருதயத்தை இந்த வேளையில நம்ம திறந்து கொடுப்போம். சரி, இப்போ இந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் நற்கந்தம். இதுதான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 இந்த வசனங்களை நம்ம எடுத்து வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நற்கந்தம் அப்படின்னு சொன்னா என்ன, இது என்ன புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நற்கந்தம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் இல்லைன்னா அரோமா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா நறுமணம், நல்ல ஒரு வாசனை இருக்குல்ல, ஒரு நல்ல வாசனையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நற்கந்தம் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நல்ல நறுமணத்தை குறிக்கிறது தான் நற்கந்தம். இதுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா பெர்ஃப்யூமை சொல்லலாம். நற்கந்தம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல நறுமணம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஈஸியா நம்ம என்ன சொல்லுவோம், பெர்ஃப்யூம்ஸ், சென்ட்ல நம்ம டெய்லி யூஸ் பண்றது அதுதான் பெர்ஃப்யூம் தான் அதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில நீங்க நிறைய பேருக்கு ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றது பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனை, ஒருத்தருக்கு ரொம்ப மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும். அதே போல சில பேர் எனக்கு இந்த மாதிரியான டைப் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நிறைய விதமான ஃப்ராக்ரன்ஸை வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். எல்லாருக்குமே நம்ம ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்றோம், ஏன் பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் நம்ம போற இடத்துல ஒரு நல்ல நறுமணம் நம் மூலமாக வெளிப்படும். அது நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும் மற்றவங்க நடுவில். அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று நமக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃப்யூம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நல்ல வாசனை நம்ம மேல வீசுது அப்படின்னு சொன்னாலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே போல மற்றவர்களுக்கும் அந்த நறுமணத்தின் நிமித்தமாக நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் நிறைய பிராண்டட் பெர்ஃப்யூமா தேடி தேடி வாங்கி நம்ம யூஸ் பண்றதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நீங்களும் கூட உங்க வீட்டில் நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல, நானும் இப்படிதான் நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பெர்ஃப்யூம் பிடிக்காத யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ராக்ரன்ஸ். அதை பத்தி தான் இந்த நாள்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா 2 டைப் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது ஜீவ வாசனை அப்படின்னு சொல்லி ஒரு டைப். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவ வாசனை அப்படின்னா என்னன்னா
த அரோமா ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஜீவ வாசனையாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இது லீட்ஸ் டு லைஃப். அந்த ஜீவனுக்கு ஏதுவாக நம்ம வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜீவ வாசனை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு. அதே போல ரெண்டாவது ஒரு விதத்தை பத்தி பவுல் அங்க சொல்றாரு. அது மரண வாசனை அப்படின்னு சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். த அரோமா ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வசனத்துல பாருங்களேன், மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனை அந்த இடத்துல வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட போது, நம்ம பொதுவாக நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னாலே, அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, பாவத்திற்கு நம்ம மரிக்கிறோம். அதுதானே ரட்சிப்பு அப்படின்னு சொல்றோம். பாவத்துக்கு மரிக்கிறது. அதே போல உலகத்திற்கு நம்ம மரித்து என்ன செய்யுதுன்னா, நம்முடைய மாம்சம் மரித்து நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. அதுதான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆத்துமாவில ஒரு ஜீவ வாசனை நம்ம மேல வீசுறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம மேல ஒரு ஃப்ராக்ரன்ஸ், எப்படி நம்ம பாடிக்கு, நம்முடைய சரீரத்துக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நம்ம வெளியரங்கமா யூஸ் பண்றோம்ல, அதே போல நம்முடைய சோல்ல, நம்முடைய ஆத்துமாவில ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. அதுதான் ஜீவ வாசனையும் மரண வாசனையும் அப்படின்னு சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கத பார்க்கிறோம். இந்த பெர்ஃப்யூம் நம்ம எங்கேயுமே தயாரிக்க முடியாது. இது நம்ம ஸ்பிரிட்டை வெளிப்படுத்தி காட்டும். நம்ம ஜீவனுக்குரியவர்களா இருந்தா ஜீவ வாசனையும், மரணத்துக்குரியவர்களா இருந்தா மரண வாசனையும் நம்ம பிரதிபலிப்போம் அப்படின்னு சொல்லிதான் அந்த வசனத்தை எழுதப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவ நம்ம மேலே தரித்து கொள்கிற பொழுது, அவரை நமக்குள்ளாக நம்ம தரித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் யாரா இருந்தாலுமே அவர்கள் மேல கிறிஸ்துவின் நற்கந்தம் வீசும். அவர்கள் தான் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாசனை அவங்க போற இடமெல்லாம் பரவும் அப்படின்னு சொல்லிதான் அங்க எழுதப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். ஃப்ராக்ரன்ஸ் பொதுவாகவே நம்ம இந்த வாசனைன்னு சொல்றோம்ல, அப்ப இந்த ஃப்ராக்ரன்ஸ் அல்லது நற்கந்தம், இந்த நற்கந்தத்தோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, நற்கந்தம் பொதுவாக பெர்ஃப்யூமுக்கு ஒரு 3 ஸ்பெஷல் தன்மைகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது, ஒரு பெர்ஃப்யூமை நம்ம யாருமே ஒழித்து வைக்க முடியாது. அப்படிதானே? நம்ம வீட்டுல ஒரு பெர்ஃப்யூம் இருக்கு, இல்ல நம்ம ஒரு பெர்ஃப்யூம் நம்ம வேர் பண்ணியிருக்கோம், அதை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது மறைத்து வைக்க முடியுமா? ஒரு நறுமணத்தை மறைத்து வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அதோட மெயின் தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த நறுமணத்தை மூடி வைத்து மறைத்து வைக்க முடியாது. அது எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அது எல்லா இடத்துலையும் பரவும். ஒரு இடத்துல அந்த நறுமணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல அதை மூடி வச்சிட முடியாது. கண்டிப்பா அதை என்ன செய்யும்? பரவ ஆரம்பிக்கும். அந்த இடம் ஃபுல்லா, அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லா அந்த நறுமணம் பரவ ஆரம்பிக்கும். அது அதனுடைய ஸ்பெஷல் தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, ஃப்ராக்ரன்ஸோட தன்மை என்ன பொதுவாகவே அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அது அநேகரை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நான் ஒரு பெர்ஃப்யூம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம கடந்து போகும்போது என்ன ஆகும்? இது என்ன டைப் ஆஃப் வாசனை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ளவங்க கேட்பாங்க. இது என்ன பெர்ஃப்யூம் நீங்க யூஸ் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்ப அநேகருடைய கவனத்தை, அநேகரை ஈர்க்கும். இதுதான் பொதுவாகவே ஒரு ஃப்ராக்ரன்ஸோட தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஃப்ராக்ரன்ஸை நம்ம ஒழித்து வைக்க முடியாது. அதே போல அது எல்லா இடத்துலையும் பரவும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேகரை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கண்களால ஒருவேளை அந்த நறுமணத்தை பார்க்க முடியாது. எப்படி நறுமணத்தை நம்ம பார்க்க முடியுமா? பாருங்களேன், எப்படி ஒரு காற்று நம்ம பார்க்க முடியாதோ அதே போல நறுமணத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அதை நுகரவும் உணரவும் முடியும். ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம கண்களால பார்க்க முடியாட்டாலும் அதனை உணர முடியும் அப்படிங்கறதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சுகந்த வாசனை பலியாக காணிக்கைகளை செலுத்தும் போது அவங்க தூபம் காட்டி அதை செய்யறது ஒரு வழக்கமாக வைத்திருப்பாங்க. அது ஒரு சாக்ரிஃபைஸாவே, ஒரு ஆஃபரிங் மாதிரியே அங்க செலுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலம் வருகிற பொழுது வந்தபோது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவே கிருபாதார பலியாக நமக்காக அந்த இடத்துல தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு அல்டிமேட் ஆஃபரிங் அப்படின்னு
சொன்னா, ஒரு ஜீவாதார பலி யாரு அப்படின்னு சொன்னா நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவாதார பலி, ஒரு அல்டிமேட் ஆஃபரிங்காக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் ஒரு எட்டர்னலான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொதுவாக ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே, இந்த வாசனை நறுமணம் அப்படின்னு சொன்னாலே ஆவிக்குரிய பதத்துல எதற்கெல்லாம் நம்ம சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படின்னு சொன்னா ஃப்ராக்ரன்ஸை எதற்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது, ஒரு தியாகம் செய்கிற பொழுது அந்த இடத்துல நம்ம ஃப்ராக்ரன்ஸை ஒப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு ஆதியாகமம் 8:21 லேவியராகமம் 1:9 இது சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப தியாகத்தை பொதுவாக ஒரு சாக்ரிஃபைஷியல நம்ம செய்கிற பொழுது அது ஒரு இன்சென்ஸ்க்கு, ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்கு ஒப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது வாசனையாக நம்ம ஒப்பிட்டு சிம்பாலிக்கா எதை நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, துதியும் ஜெபமும். இது ரெண்டுமே என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வாசனைக்கு நம்ம ஒப்பிட்டு நம்ம சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 141 வெளிப்படுத்தல் 5:8 இது ரெண்டுலையுமே துதியும் ஜெபமும் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு சுகந்த வாசனை பலியாக அந்த இடத்துல செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மூணாவது, தேவ பிரசன்னத்தை, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குல்ல, அவருடைய பிரசன்ஸை நம்ம ஃப்ராக்ரன்ஸ்க்கு ஒப்பிட்டு சிம்பாலிக்காக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 30:34-38 அந்த வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ பிரசன்னத்தை அதற்கு ஒப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நான்காவது, தேவனுடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகத்தை இந்த இடத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. இது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருக்கு, நம்ம மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்துவினுடைய நற்கந்தங்களாக அதை நம்ம எல்லா இடத்துல வெளிப்படுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அபிஷேகத்துக்கும் ஒப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 30:22-25 இந்த வசனங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவினுடைய நற்கந்தங்கள் அப்படிங்கிறத நம்ம ஸ்பிரிச்சுவலா, நம்ம சிம்பாலிக்கா எதுக்கு ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற பொழுது, அதே போல துதி மற்றும் ஜெபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, தேவ பிரசன்னத்துக்கும் அபிஷேகத்துக்கும் ஒப்பிட்டு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாத்தையும் தான் ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பவுல் இதை அடிப்படையாக வைத்து தான் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 2:14-16 இந்த வசனங்கள்ல நான் வாசிக்கிறேன், நீங்களும் உங்க பைபிளை எடுத்து எல்லாருமே சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 14ஆம் வசனத்துல அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கிறார். எல்லா இடங்களையும் எங்கெங்கெல்லாம் நம்ம போறோமோ அங்கெல்லாம் ஒரு ஜெயத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை எங்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்பட பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்ஃப்யூம் பத்தி அங்க சொல்லியிருக்கிறாரு. பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நறுமணம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய பதத்துல நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம எதுக்காக நான் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்னா என்ன, பெர்ஃப்யூம்னா உதாரணம் சொன்னேன் அப்படின்னா அதை நம்ம புரிந்து கொள்கிறதுக்காக. அப்ப இதை வைத்து நம்முடைய ஆத்மா எப்படி ஒரு நல்ல நறுமணத்தை வெளிப்படுத்துது, அப்ப இதுல இருந்து நம்ம எங்க கொண்டு போய் நம்ம ஆத்மா சேர்க்கப்படும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயே தீர்மானிக்க முடியும் அப்படிங்கறது தான் பவுல் அங்க எழுதி வைத்திருக்கிறாரு. பவுல் இந்த வசனங்களை எழுதினதனுடைய அடிப்படை, அதாவது அதனுடைய பேக்ரவுண்ட் பத்தி நம்ம தெரிந்து கொள்ள, எந்த சூழ்நிலையில பவுல் இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை எழுதினாரு, யாருக்கு எழுதினாரு, எதற்காக எழுதினாரு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதை பத்தின ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்க்கலாம். இந்த வசனங்களை பவுல் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு அவர் எழுதுறாரு. கொரிந்து பட்டணத்துல ஒரு சபை ஆரம்பித்திருக்கிறாங்க, அந்த சபையாருக்கு தான் இந்த வசனங்கள் அவர் எழுதுறாரு. அந்த கொரிந்து பட்டணம் அப்படிங்கிறது ரோமானியா கலாச்சாரங்களும் பாரம்பரியங்களும் நிறைந்த பட்டணம். அது ஒரு வெல்த்தியான ஒரு பட்டணம். அந்த இடத்துல நிறைய ஐடல் வர்ஷிப்பும் பல கோவில்களும் நிறைந்த ஒரு பட்டணம் தான் கொரிந்து. இந்த பட்டணத்துல இருக்கிற சபைக்கு தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுறாரு. அந்த நாட்கள்ல பவுலுடைய ஊழியம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கடினமான ஒரு ஊழியமாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த கால ஊழியங்கள் அப்படிங்கிற ரத்தத்தினாலையும் உபத்திரவங்களினாலையும் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல செய்திகள்ல நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த நாட்கள்ல இந்த சபைகளை பல சோதனைகள் சந்திச்சுச்சான். அந்த நாட்கள்ல இருந்த சபைகள் திரளான சோதனைகளையும் உபத்திரவங்களையும் சந்தித்து வந்த கால சூழ்நிலையில தான் பவுல் இந்த கடிதத்தை அவர் எழுதுறாரு. அவருடைய ஊழியத்தை பத்தி அவர் சொல்லிக்கிற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா,
உலக பிரகாரமான ஜெயத்தை காட்டுறது இல்ல. பொதுவாக இந்த உலகத்துல நம்ம வாழுகிற பொழுது ஒரு விக்டரி நமக்கு கிடைக்கும், ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்கும். அதை கொண்டாடுறது இல்லை உண்மையான ஜெயம். உண்மையான ஜெயம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஆவிக்குரிய ஜெயத்தை பிரதிபலித்து காட்டுறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி பவுல் அந்த நிருபத்துல சொல்லி இருக்கிறாரு. இது ஏன் இப்படி சொல்றாரு பவுல் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாட்கள்ல ரோமர்கள் ஒரு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஒரு சின்ன ஹிஸ்டரியை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்பதான் இந்த வசனத்தை ஏன் பவுல் இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த நாட்கள்ல ரோமர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அவங்க சண்டைக்கு போயிட்டு அவங்க ஜெயித்து அவங்க வருகிற பொழுது எதிரிகளை அவங்க ஒருவேளை அவங்க ஜெயித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்கன்னா, அந்த எதிரிகளை ஜெயித்து பிடிச்சிட்டா தங்களுடைய வெற்றியை அவங்க கொண்டாடுவாங்களாம். எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அங்க ஹைலைட். எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ரொம்ப டிஃபரெண்டாக தன்னுடைய ஜெயத்தை, தன்னுடைய வெற்றியை கொண்டாடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கைப்பற்றின எதிரிகளை, அதே போல கைப்பற்றின எல்லா பொருட்கள்லையும் தான் கையில கூட்டிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, கைதிகளை சங்கிலிகள்ல கட்டி, அதே போல தாங்கள் பிடித்து கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் தங்களோட வைத்துட்டு என்ன செய்வாங்க, அந்த தெருக்கள்ல ஒரு பெரேட் மாதிரி நடத்துவாங்களாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரேடாக அவங்க நடந்து போறத வழக்கமாக வைத்திருப்பாங்க. அப்படி அவங்க நடந்து போகிற பொழுது அந்த தெருக்கள்ல என்ன செய்வாங்கன்னா, ஃப்ளவர்ஸ், இந்த பூக்கள் இருக்குல்ல, இந்த பூக்கள் எல்லாம் அப்படி தூவிக்கிட்டே போவாங்க. நம்மளுடைய கலாச்சாரம் மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க, அந்த ஜெயத்தை கொண்டாடுறதுக்கு என்ன செய்வாங்க, அப்படி ஒரு பெரேட் மாதிரி நடந்து போகும்போது அவங்க முன்னாடி நடக்கும் போது என்ன செய்வாங்களாம், அப்படி நறுமணங்கள் பறக்க என்ன செய்வாங்க, ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படி தூவி கொண்டே, அதே போல பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, உடைச்சு அவங்க போற வாசல்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்க, தூவி கொண்டே இருப்பாங்க. அப்ப இப்படி ஃப்ளவர்ஸாலையும் இந்த பெர்ஃப்யூம்னாலையும் அந்த இடம் முழுவதும் நறுமணத்தால நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல அது மாத்திரமல்ல, இவங்க இப்படி நடந்து போகிற பொழுது பிரீஸ்ட் இருப்பாங்கல்ல, அந்த கோயில்கள்ல பூசை பண்ற அந்த பூசாரிகள் இருப்பாங்கல்ல, இவங்க என்ன செய்வாங்கலாம், கைகள்ல எரிந்து கொண்டிருக்கிற தூப கலசத்தை கைகள்ல ஏந்தி அவங்களும் என்ன செய்வாங்க, அந்த இன்சென்ஸ் வெளிப்படுற மாதிரி அவங்க அதையும் தூக்கிக்கிட்டு அவங்க நடந்து போவாங்க. இது ஒரு பாரம்பரியமாக ஜெயத்தை கொண்டாடுகிற ஒரு காரியமாக அவங்க செய்து கொண்டு வந்தாங்க. அப்ப இது எல்லாம் செய்யறது நிமித்தமாக அங்க பூக்கள், அதே போல பெர்ஃப்யூம்ஸ், அதே போல அவங்க என்ன செய்றாங்க, இன்சென்ஸ், தூப கலசம், இதுல இருந்து வெளிப்படுகிற வாசனை அந்த இடம் முழுவதும் என்ன ஆகும்னா நறுமணத்தினால அப்படி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது அவர்களுடைய பாரம்பரியம். பொதுவாக ரோமர்களுக்கு இந்த அரோமா அப்படின்னு சொன்னாலே, அரோமானா ஃப்ராக்ரன்ஸ் இல்லையா, அந்த வாசனை அப்படின்னாலே அது ஜெயத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள்ல சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். பவுல் இதை அடிப்படையா வச்சுதான், இப்ப நான் சொன்னேன்ல இதுதான் ஹிஸ்டரி, இதை அடிப்படையா வச்சுதான் இந்த வசனத்தை எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தை இதை வச்சு நீங்க பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய மாம்சம், அதாவது அவர் ஆவிக்குரிய விதத்துல இந்த வசனத்துல சொல்றாரு, இது அடிப்படையா வச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய மாம்சம், அதே போல ஜென்ம சுபாவங்கள் ஜெயிக்கப்பட்டுட்டா தான், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் ஜெயிக்கப்பட்டா மட்டும்தான், அதாவது ஆவியினால மாம்சத்தை ஜெயிக்கிறது, ரொம்ப சுலபமா சொல்லணும்னா அதுதான், ஆவியினால மாம்சத்தை ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்தா தான் நமக்குள்ள வாசமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த அந்த ஜெயத்தை கொண்டாடும்படி நம்ம என்ன செய்யறோம்னா, அவருக்குள்ள நற்கந்தங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தம்னா அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஆவிக்குள்ளாக நடக்கிற ஒரு காரியம், வெளியரங்கமான காரியம். இவங்க எல்லாம் போறாங்கல்ல ஃப்ளவர்ஸ் தூவிக்கிட்டு, அதே போல அந்த ஜெயத்தை கொண்டாடுறது, அது கிடையாது. உண்மையான வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆவியினால மாம்சத்தை ஜெயிக்கிறது தான். அதுதான் கிறிஸ்துவின் நற்கந்தமாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இடங்கள்லையும் எல்லா தருணங்களையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இப்படி நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்திக்கிற பொழுது நம்ம போகிற எல்லா இடத்துலையும் நறுமணம் பரவும், வீசும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்றாரு. உண்மையான ஆவிக்குரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த ரோமர்கள் மாதிரி வெளியரங்கமாய் கொண்டாடுறது கிடையாது. அவங்க இடத்துல போயிட்டு அவங்க ஜெயித்துட்டு வந்தோடனே, இப்ப நான் சொன்னேன்ல ஒரு பெரேட் நடத்தி இப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி, இது உண்மையான வெற்றி இல்லை. உண்மையான வெற்றி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அதாவது உண்மையான ஆவிக்குரிய வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய உள்ளான மனித நிலையும் நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலையும் நடக்கிறது. அதுதான் ஒரு உண்மையான ஜெயம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய நற்கந்தம்
அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிலுவையில அறையப்பட்ட, அதாவது நம்முடைய மாம்சம் மரித்து, இப்ப சொன்னேன்ல, நம்முடைய மாம்சம் மரித்து ஆவி உயிர்ப்பிக்கப்படுற அந்த ப்ராசஸ், அதுதான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா ஒரு நற்கந்தமாக, கிறிஸ்துவின் நற்கந்தமாக அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படிங்கிறது சிலுவையில் அறையப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அப்படின்னா என்ன, நான் மறுபடியும் சொல்றேன், ஆவியினால மாம்சத்தை ஜெயிக்கிறது, இதுதான் அதனுடைய அர்த்தமாக பவுல் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த வாசனை, இந்த நற்கந்தம் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துலையும் அது ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது உண்மையிலே எதை குறிக்குது, நம்ம என்ன தெரிந்து கொள்றோம் அப்படின்னு பார்த்தா, இந்த நற்கந்தம், அதாவது இந்த வாசனை அப்படிங்கிறது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை, அதாவது நம்முடைய உள்ளான மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் நிலை இப்போ எப்படி இருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய தன்மை எப்படி இருக்கு, அதில் ஜீவ வாசனை வீசுதா, மரண வாசனை வீசுதா அப்படிங்கிறதுல இருந்தே, அதை ரிஃப்ளெக்ட் பண்ற விதத்துல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஆவியினால மாம்சத்தை ஜெயித்திருக்கிறாங்களா இல்லையா, இல்ல ஆவிதான் மேலோங்கி இருக்குதா, இல்ல மாம்சம் தான் மேலோங்கி இருக்குதா அப்படிங்கிறதுல இருந்தே அந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்ம மூலமா வெளிப்படும்ல, அதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது தான் இந்த நற்கந்தம் அப்படின்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல ஆவிக்குரிய விதத்துல அதுல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, எதெல்லாம் நற்கந்தமாக சுகந்த வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, எதெல்லாம் நற்கந்தம் அப்படின்னு சொன்னா, அபிஷேகம், அதாவது அனாயிண்டிங் அப்படிங்கிறது நற்கந்தமாக நம் வாழ்க்கையில நம்ம மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 133 அதிகாரம் 2ஆம் வசனம், அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவர் மேல வடிகிறதான அந்த நலத தைலம் அப்படின்னு சொல்லி, நல்ல தைலம் அப்படின்னு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, அபிஷேகத்தை ரெப்ரசன்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் மேல அபிஷேகம் குறையாம, அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அணைந்து போகாம எப்போதும் நமக்குள்ள அது எரிந்து கொண்டே இருக்கிற பொழுது அது ஒரு நற்கந்தமாக, சுகந்த வாசனையாக நமக்குள்ள இருந்து அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு நற்கந்தமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். 2வது, எதெல்லாம் நற்கந்தம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, அன்பு அப்படிங்கிறதும் பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும், இது 3மே நமக்குள்ளாக ஒரு நற்கந்தமாக நமக்குள்ள இருந்து அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2 இதுல வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய சாரம் எழுதப்பட்டிருக்க நம்ம பார்க்கிறோம். அன்பு அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு சாதாரணமான காரியம் இல்ல, முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கிறது தான் அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது ஒரு சாக்ரிஃபிஷியலான ஒரு லவ், அது ஒரு அகாபே லவ் அப்படின்னு சொல்றாங்க. அது சுயத்தை விட, நம்மை விட மற்றவர்களை ரொம்ப அதிகமாக நினைக்கிறது. செல்ஃப் கிவிங் அப்படிங்கிறது தான், நம்மையே நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறது. இதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். அவரை விட ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவர் தான் தன்னைத்தான் வெறுத்து என்ன செய்றார், தன்னை முழுவதுமாக நமக்காக ஒரு கிருபாதார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய அன்பு நமக்குள்ளாக இருக்கிற பொழுது ஒரு சுகந்த வாசனையாக அது வெளிப்படும். அவரை போல நம்மளும் என்ன செய்யணும், முழுவதுமாக கர்த்தருக்குள்ளாக நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல நம்முடைய மாம்சம் மரித்து ஆவியில ஜீவன் வருகிற பொழுது, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிற பொழுது அது ஒரு நற்கந்தமாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய நேச்சர். இது பரிசுத்தம் அப்படின்னாலே இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம சொல்ல முடியும். அவர் மட்டும்தான், அவர் மேல எந்த ஒரு சின்ன டாட் கூட இல்லை, அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர். அப்ப இது காட்லி நேச்சர் தான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம பரிசுத்தமா நம்ம வாழ்ற போது நம்ம மேலே அந்த நற்கந்தம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பும் பரிசுத்தமும் கீழ்ப்படுதலும் ஒரு நற்கந்தமாக நம்மிலிருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். 3வது, எதெல்லாம் நற்கந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, துதியும் இன்டிமசியும், தேவனோடு இருக்கிற ஒரு இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப், ஒரு லைஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு நற்கந்தமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம்.
வர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ராக்ரன்ஸ். எப்படி நம்ம வெளியரங்கமாக ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் வர்ஷிப், அதாவது கர்த்தரை துதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தேவனை துதிப்போர் மேலே யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்க, எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்கிறவங்க மேலே ஒரு அரோமா கண்டிப்பாக வீசும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கை முழுவதுமாக ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் அவங்க வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தேவனோடு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எல்லா நேரத்துல நமக்கு இருக்கிற பொழுது நம்ம மேலே அந்த நற்கந்தம் வெளிப்படும். இது என்னெல்லாம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிற பொழுதும் கர்த்தரோட ஒரு நல்ல இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற பொழுதும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நற்கந்தம் மாத்திரமல்ல, இது கட்டுக்களை உடைக்குமா. என்னென்னலாம் கட்டுக்கள் இருக்கு, யார் யாரோட வாழ்க்கையிலலாம் கட்டுக்கள் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கட்டுக்கள் இருந்தா கூட இது என்ன செய்யும், நம்ம கர்த்தரை துதிக்கிற பொழுது கட்டுக்களை உடைக்கிற தன்மை துதிக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை அப்படியே மாற்றிடும். அதே போல தேவனுடைய பிரசன்னத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம கர்த்தரை துதிக்க துதிக்க எந்த சிச்சுவேஷனா இருக்கலாம், நன்மையில மட்டும் இல்ல, தீமையான நேரங்கள்லயும் என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை துதிக்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில சுகந்த வாசனையாக ஒரு பலியாக என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு தேவனுக்கு நற்கந்தங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த 4வது ஒரு காரியம் இருக்குது, தேவ சமாதானம். நம்முடைய இருதயத்துல தேவ சமாதானம் நிறைந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்துமா ஒரு நற்கந்தத்தை அப்படியே வெளிப்படுத்துமா, ஒரு ஜீவ வாசனையை அது வெளிப்படுத்தும். இது ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த உலகத்துல சமாதானம் அப்படிங்கிறது தான் எங்கேயுமே கிடைக்காது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்க பார்த்தாலுமே டென்ஷன் நிறைந்த ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். அப்ப ஒரு உபத்திரவங்களுக்கு நடுவுல, ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்முடைய மனது அப்படியே சோர்ந்து தளர்ந்து போயிடாம, என்ன வாழ்க்கை, நான் கிறிஸ்துவ தானே நான் ஃபாலோ பண்றேன், ஆனா ஏன் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மனம் தளர்ந்து போயிடாதபடிக்கு இந்த உபத்திரவங்களுக்கு நடுவிலையும் ஒரு சமாதானத்தோடு கர்த்தருக்குள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் தான். அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இது அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும். அப்படிதான் தேவனாய கர்த்தர் இந்த இடத்துல வசனத்துல சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன அரோமாவை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறோமோ, எப்படிப்பட்ட சுகந்த வாசனையை வெளிப்படுத்துறோமோ, அதை பார்த்து ஜனங்கள் நம் மூலமாக ஈர்க்கப்படுவாங்க. சமாதானமற்ற சூழ்நிலையிலும் உலகம் தரக்கூடாத சமாதானம் இவர்களுக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் பார்க்கிற பொழுது அந்த நற்கந்தமான வாசனை அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய அன்பின் சுபாவம், கர்த்தர் நம்மேல வைத்த அன்பு, அப்படிப்பட்ட அன்பையும் மன்னிக்கிற தன்மை, அன்பும் மன்னிப்பும் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல நற்கந்தமாக, மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நற்கந்தமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அன்பு மன்னிப்பு அப்படிங்கிறது தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃப்ராக்ரன்ஸ். அப்ப கசப்புகளை உடைக்கிற ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இந்த அன்பும் மன்னிப்போம். இதுதான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னும் சொல்லலாம். ஒருத்தரை ஈஸியா மன்னிச்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் மேல நம்ம உண்மையாவே அன்பு செலுத்தி அவங்க நமக்கு என்ன விதமான துரோகமே பண்ணியிருந்தாலும் மன்னித்திர முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஆனா அப்படிப்பட்டவர்களை நம்ம அன்பு கூர்ந்து மன்னிக்கிற பொழுது நம்முடைய சோல், நம்முடைய ஆத்துமா அப்படியே ஒரு அரோமாவை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களை நம்ம சொல்லலாம். இவங்க ஆஸ்திரேலியால இருந்து நம்முடைய தேசத்துக்கு வந்த ஒரு மிஷனரி ஃபேமிலி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களை. இவங்க ஒடிஷா பட்டணத்துல தன்னுடைய ஊழியத்தை அவங்க நிறைவேற்றினாங்க, மிஷனரி ஊழியங்களை அவங்க செய்தாங்க. அப்ப ஒரு இடத்துல போய் ஊழியத்தை முடித்துட்டு அவங்களும் அவங்களோட 2 குமாரர்கள், 2 சின்ன சின்ன பசங்க, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, கார்லயே அவங்க ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே தூங்குறாங்க. அந்த நேரத்துல அவங்க ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எனிமீஸ் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய நன்மைகளை புரிந்து கொள்ள முடியாதவங்க எதிர்ப்பாளர்கள் தூங்கிக்கிட்டு இருக்க அந்த கார்ல அப்படியே பெட்ரோல் கொளுத்தி என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே கொலை செஞ்சு எரித்து கொன்று விட்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். அப்ப இது நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க நன்மை தானே செஞ்சாங்க, ஆனாலும் அவங்க புரியாம அவர்கள் அப்படியே கொலை செய்து போட்டாங்க. அப்ப இது ஒரு கொடூரமான செயல். இது எந்த ஒரு மனித செயலும் இல்லை, கொடூரமான செயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
கேட்ட பார்த்த நமக்கே மனதெல்லாம் பதறுது, கோபமும் வருது, அப்படிதானே? ஆனா அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுதான் கிறிஸ்துவின் நற்கந்தமாக அவங்க இருந்தாங்க. எப்படின்னா அவங்க மனைவி சொல்றாங்களாம், இப்படி கொலை செய்த தன்னுடைய கணவரையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் கொலை செய்த அந்த யாரெல்லாம் பண்ணாங்களோ அவர்களை இயேசுவின் நாமத்தினால நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இது பாருங்களேன், இது எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அவங்க கிறிஸ்துவிற்குள்ளாக அவங்க நிலைத்திருந்தா, கட்டப்பட்டிருந்தா, அவர் மேல ஒரு அன்பு கூர்ந்தா அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்களேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவங்க சொந்த தேசத்துக்கு அவங்க திரும்பி போயிடல. என்னோட குடும்பமே போயிருச்சு, இனி என்ன நான் இங்க இருக்கணும்னு சொல்லி அவங்க திரும்பி போயிடல. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய தேசத்திலேயே தன்னுடைய கணவரும் குடும்பமும் செய்த அதே ஊழியத்தை அதே ஜனங்கள் மத்தியில தொடர்ந்து அவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இவருடைய தியாகமும் அந்த அன்பும் மன்னிக்கிற செயலும் அநேக ஜனங்களை அப்படி ஈர்த்துச்சான். அது ஒரு நற்கமாக அவங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது அப்படிங்கிறத தான் ஒரு சாட்சியாக இருக்குது. அப்ப ஒரு மனிதர்களை நம்ம மன்னிக்கிறதும் அன்பு கூறுகிறதும் தான் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, கிறிஸ்துவினுடைய நற்கந்தம் அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படியெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறது, எப்படி வெளிப்படுத்தி காட்டுறது? நான் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கேன், ஓகே, அதை நான் எப்படி பிரதிபலித்து காட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, முதலாவது என்ன அப்படின்னா, நமக்கு முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நம்ம கிறிஸ்துவின் நற்கந்தமாக அது அநேகருக்கு நம்ம வெளிப்படுத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கலாம். நம்முடைய அந்தரங்கத்துல, நம்முடைய தனிப்பட்ட விதத்துல, நம்முடைய பர்சனல் லைஃப் இருக்குல்ல, அந்த பர்சனல் லைஃப்ல நம்ம கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து நம்ம முழுவதுமாக கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்கிற பொழுது அது ஒரு இன்சென்ஸ் மாதிரி சுகந்த வாசனையாக நம்ம எங்க போனாலுமே அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பதாக ஒரு தீபம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை அப்படி எரிந்து கொண்டே இருக்குமா. இதுக்கு உதாரணமாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு கேண்டிலை பார்க்கலாம். கேண்டில் அப்படின்னா அந்த கேண்டிலோட தன்மை என்ன? ஒரு மெழுகுவர்த்தியோட தன்மை என்ன அப்படின்னா, தன்னை உருக்குகிற பொழுதுதான் அது மற்ற ஜனங்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஐயோ, கேண்டில் நம்ம ஏத்திட்டோம், ஆனா அது உருகுதே அப்படின்னு கவலைப்பட்டா அது என்ன ஆக முடியாது? வெளிச்சம் கொடுக்க முடியாது, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட முடியாது. அப்ப ஒரு கேண்டில் தன்னை உருக்குற பொழுதுதான் மற்றவர்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம கர்த்தருக்கென்று முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான், நம்ம ஜீவாதார பலியாக நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் நம்ம கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நம்முடைய வாழ்க்கை எல்லா தருணங்கள்லையும் வெளிப்படுத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம உடைக்கப்பட்டாதான் நற்கந்தத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது என்ன உடைக்கப்பட்டாதான் நற்கந்தத்தை வெளிப்படுத்த முடியும்னா, இது எப்படி உடைக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா இது உலக பிரகாரமாக இல்ல, ஆவிக்குரிய மனிதனுக்கு உடைக்கப்பட்டாதான் என்ன ஆகும்னா நற்கந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இது 2ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் மரியாள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, விலை உயர்ந்த நழுகு தைலத்தை, வெள்ளைக்கல் பரணிய தன்னுடைய கைகளில் எடுத்துட்டு வந்து கிறிஸ்துவ சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பரிமள தைலம் நிரம்பின ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் அந்த கையில எடுத்துட்டு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அதை உடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டிலை உடைத்த பொழுது வீடு முழுவதும் பரிமளத்தினால நிறைந்தது அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். அதாவது பரிமளம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு நறுமணம். அந்த வீடு முழுவதுமாக ஃப்ராக்ரன்ஸ்னால நிரம்புச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்போ அந்த ஃப்ராக்ரன்ஸ்னால நிரப்பப்பட்டுச்சு? அந்த பாட்டிலை அவங்க உடைத்த போதுதான் அந்த வாசம் இடம் முழுவதுமாக பரவிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் பல நேரங்கள்ல கடந்து வரும். நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆவிக்குரியவர்களா தானே இருக்கோம். அப்படி இருக்கிற பொழுது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் என்னோட லைஃப்ல நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த வேளையில நினைத்து கொண்டிருக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமே சொல்லப்படுற ஒரு காரியம் தான். நம்முடைய வாழ்க்கையில நிறைய விதமான சிச்சுவேஷன்ஸ் நம்ம உடைக்கப்பட்டு நம்ம தனிமையில யாருக்குமே தெரியாம அழுது கொண்டிருக்கிற சிச்சுவேஷன்ஸ் நிறைய பேரை இந்த நாள் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வருகிற பொழுது நீங்க என்னைக்குமே கலங்கி போயிறதோ இல்ல சோர்ந்து போயோ உட்கார்ந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம
கர்த்தருக்குள்ள சுகந்த வாசனையாக நற்கந்தமாக நீங்க வெளிப்படுத்தப்பட போறீங்க. உங்க வாழ்க்கை அநேக ஜனங்களை ஆசீர்வாதமாக ஈர்க்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உடைக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொண்டோம். உடைக்கப்பட்டாதான் அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கிறிஸ்துவின் நற்கந்தமாக மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம வெளிப்படுத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம என்னென்னலாம் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம 2 டைப் நம்ம பார்த்தோம். அரோமா ஆஃப் லைஃப், அதாவது ஜீவ வாசனை, அரோமா ஆஃப் டெத், மரண வாசனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு மனிதன் மேல ஜீவ வாசனை இருந்தா அதற்கு என்னென்னலாம் அடையாளங்கள், அதே போல ஒரு மனிதன் மேலே மரண வாசனை இருந்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, என்னென்ன டைப் அடையாளங்கள்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னா, முதலாவது ஒரு மனிதன் மேல ஜீவ வாசனை இருக்குது அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம அடையாளம் காண்பதுன்னா, முதலாவது அந்த மனிதன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, ஆவியில விழிப்புள்ளவர்களாக அனலா இருப்பாங்க அப்படின்றத வச்சே அவங்க மேல ஜீவ வாசனை தான் வீசுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தா, அவங்க ஆவியில பசி தாகம் உள்ளவர்களாக, அவங்க இருதயம் எப்பயுமே கர்த்தருக்காக தான் எரிந்து கொண்டே இருக்கும். ஆவியில பசி தாகம் உள்ளவர்களாக, அதே போல கர்த்தருடைய காரியங்கள்ல தான் அதிகமா ஈர்க்கப்படுவாங்க. நம்ம என்னதான் நம்ம மற்ற காரியங்களை செய்தா கூட அதிகமா அவங்க ஈர்க்கப்படுகிறது தேவனுக்கு அடுத்த காரியங்களா தான் இருக்கும். அதே போல நம்ம என்னதான் நம்ம பேசினாலும், நம்ம நிறைய நேரங்கள் பேசிக்கொண்டு இருப்போம் இல்லையா, பேசினா கூட தேவனுக்குரியவங்களை குறித்து தான் அவங்க அதிகமாக பேசுறத நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட நபர்கள் யாராவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அப்படிப்பட்டவங்க இருந்தா அவங்க மேல ஜீவ வாசனை வீசுது அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம். இதை வச்சு நம்மளுடைய லைஃபை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம பேசுகிற பொழுது நம்முடைய பேச்சு எதை குறித்து இருக்கு, உலகத்தை குறித்து இருக்கா, இல்ல மற்றவர்களை குறித்து நம்ம அதிகமா பேசுறோமா, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவனுக்குரியவர்களை குறித்து நம்ம அதிகமாக கவலைப்படணும், அதை பத்தியே நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அடையாளமாக இருக்கு. 2வது, ஜீவ வாசனை இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா, சூழ்நிலைகளை மாற்றுவாங்களாம், அதே போல கட்டுக்களை உடைப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதை நம்ம வாசித்து பார்க்கலாம். சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை மாற்ற வல்லமை உள்ளவர்களாக இருப்பாங்க. சுற்றிலும் பதட்டமான சூழ்நிலைகள் இருந்தா கூட இவங்க அந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஜீவ வாசனை வீசுறவங்க அந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடம் முழுவதுமாக சமாதானம் பரவ ஆரம்பிச்சிடும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலுமே அந்த இடத்துல பதட்டமே நிலவுனாலும் அந்த பதட்டம் அப்படியே மாறி சமாதானத்தை பரப்புகிறவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க போகிற எல்லா இடத்துலையும் விடுதலை கிடைக்கும். எங்க போனாலுமே கட்டுக்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவங்க கர்த்தரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவரை மட்டும்தான் சென்டர் படுத்தி மையப்படுத்தி காட்டுவாங்க. எந்த நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர்களுக்கு எதிராக சாத்தானுடைய தந்திரங்களே எவ்வளோ எழும்பினாலும் அது எதுவுமே வாய்க்காமல் போகும். ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க ஜீவ வாசனைய கிறிஸ்துவ தன்னில வெளிப்படுத்தி காட்டுகிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு பிரதானமான அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது, ஜீவ வாசனை வீசுகிற மனிதர்களுடைய அடையாளம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல கனிகளை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவரவருடைய கனிகளினாலே ஒரு மனிதனை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் எப்படி கனி கொடுக்கிறான் அப்படிங்கிறத வச்சு இந்த மனிதன் எப்படிப்பட்டவன், எப்படி தன்மை உள்ளவன் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப அவரவருடைய கனிகளினால அந்த மனிதனை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுவாங்களாம். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையுமே கிறிஸ்துவ பிரதிபலித்து காட்டுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுவாங்க அப்படின்னா அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி காட்டுறதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் நிறைய இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல அன்பு, சமாதானம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அவருடைய சுபாவங்களை, ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார்ல, அப்ப அவரை நம்ம பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக இருப்போம். இதுதான் ஒரு ஜீவ வாசனை ஒரு மனிதன் மேல வீசினா இப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது,
ஒரு மனிதன் மேல மரண வாசனை வீசுது அப்படின்னு சொன்னா அதற்கு என்னென்னலாம் அடையாளம் இருக்கு? ஜீவ வாசனைக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அதே போல மரண வாசனைக்கு என்னென்னலாம் அடையாளம் இருக்கு, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது அடையாளமாக ஆவியில எப்போதும் அந்த மனிதன் ரொம்ப சோர்ந்துட்டே இருப்பாங்களாம். ஆவியில எப்போதும் ஒரு சோர்வு, அதே போல தேவனுக்கேற்ற கிரியைகளும் அவங்க வாழ்க்கையில கனிகளும் இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கை முழுவதுமாக ஒரு எம்டியாக, ஒரு ரொம்ப ட்ரைன்டா, எப்ப பார்த்தாலுமே ஒண்ணுமே இல்லை, என்ன வாழ்க்கை, நீங்க கொஞ்ச நேரம் நீங்க அவங்ககிட்ட பேசினாலுமே என்ன வாழ்க்கை ஃபுல்லா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலுமே ரொம்ப ஒரு எம்டியா ஃபீல் பண்ற மாதிரியே அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு எல்லாமே இப்படிப்பட்டதாகவே இருக்கும். அவங்க ஒரு ட்ரைன்டான ஒரு காரியத்தை பத்தியே பேசிட்டே இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட மனிதர்களோட நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்க பேசினா கூட நமக்கும் அந்த டல்னஸ் ஒட்டிக்கும், அந்த சோர்வு நமக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு சைன், இது ஒரு சைனாக இருக்கு. இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அப்படி ஒரு காரியம் நம்ம மேல இருக்குதா, இல்ல நம்ம சந்திக்கிற மனிதர்கள் கூட இருக்குதா அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது எதுக்கு சைனா இருக்கு அப்படின்னா, நம்ம மேல மரண வாசனை இருக்குது, கவனம் அப்படின்றத தான் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்றோம். அப்படிப்பட்ட மனிதர்களை வெளியரங்கமா பார்த்தா தெரியாது. அவங்க பல ஊழியங்களை செய்யலாம், ரொம்ப பிஸியாக அவங்க ஓடிக்கொண்டே இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில கனி இருக்காது. அதை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வெளியரங்கமான சக்சஸ்ஃபுல் போல தெரிந்தா கூட இன்டர்னலி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு அழுகி போன நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது எவ்வளவு ஒரு ஆபத்து பாருங்களேன். அப்ப ஒரு மரண வாசனை அப்படிங்கிறது நம்ம மேல இருக்குதா, நம்முடைய இன்டர்னலி நம்ம எப்படி இருக்கோம், வெளியரங்கமா இருக்கிறது இல்ல, நம்முடைய ஆவி உள்ளான மனிதன் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மிஷினரியாக கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை பத்தி நம்ம சொல்லலாம். இவரு ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்கா பகுதிகளுக்கு வந்து ஊழியம் செய்த ஒரு மிஷினரி. 19ஆம் நூற்றாண்டுல இருண்ட பகுதிகளா இருக்கிற, ரொம்ப இருண்ட பகுதிகள், ஜனங்கள் யாருமே அந்த பகுதிகளுக்கு போயிருக்கிற மாட்டாங்க, அப்படிப்பட்ட இடங்களுக்கு இவர் தேடி சென்று கிறிஸ்துவை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆப்பிரிக்கால ஜனங்களே உள்ள போயிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அடர்ந்த காடுகள், ரொம்ப பின்னடைந்துள்ள பகுதி, அப்படி இடங்களை அவர் தேடி சென்று அந்த இடத்துல பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த ஜனங்களுடைய கலாச்சாரம்னா ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல சுகாதார ஒரு சுத்தமான சூழ்நிலை இருக்காது. இப்படிப்பட்ட இடத்துக்கு இவர் தேடி சென்றார். கிறிஸ்துவினுடைய அன்பை அவங்க வெளிப்படுத்தணும், அவங்க இடத்துல அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கடந்து சென்று ஊழியம் செய்தாரு. அங்க சுகாதாரம் இல்லாத சூழ்நிலைன்னு சொன்னேன்ல, அதனால இவருடைய சரீரத்துல பல பாதிப்புகளை அவர் சந்திக்க வேண்டியது வந்துச்சு. மலேரியா போன்ற பலவிதமான காய்ச்சல்கள்னால அடிக்கடியாக அவர் தாக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளல. அதனால ரொம்ப தனிமையாக, அவருக்கும் தன்னுடைய தேசத்துக்கு தொடர்பே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டெலிபோனோ இல்ல இப்ப இருக்கிற மாதிரி செல்போன் வசதிகளோ வாட்ஸ்அப் வசதிகள் இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப அந்த தேசத்துல இருந்து அவர் புறப்பட்டு வந்தார், அவ்வளவுதான் தெரியும். இங்க ரீச் ஆனாரா, இங்க அவருடைய நிலைமை என்ன, எதுவுமே தெரியல. அவங்களுடைய குடும்பத்தை பத்தியோ அங்க இருக்கிற தேசத்தினுடைய உறவினர்களுக்கோ எந்த தகவலுமே சொல்ல முடியாத ஒரு தனிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். அப்ப அந்த தேசத்தோடு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா கூட இவர் எந்த இடத்துலயுமே பின்னிட்டு அவர் ஓடிடவும் இல்லை, தயங்கி நின்று விடவும் இல்லை. தன்னுடைய சரீரத்துல எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலுமே கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நான் கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர். இவருடைய வாழ்க்கையை பார்த்துதான் அந்த ஜனங்கள் நிறைய பேர் அப்படி ஈர்க்கப்பட்டாங்க. அவருடைய லைஃப் ஸ்டைல, அவர் எப்படிலாம் ஜனங்களை நேசிக்கிறாரு, எப்படிலாம் ஊழியம் செய்தாரு, எப்படிலாம் ஜெபிக்கிறாரு, எப்படிலாம் எதிரிகளை நேசிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது அவங்க ஜனங்களுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருந்துச்சு. அநேக ஜனங்களை ஈர்த்தது அப்படின்னு அந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, அந்த ஜனங்க எங்களை தேடி அரசாங்கம் கூட வரல. அந்த ஆப்பிரிக்க ஜனங்கள் ரொம்ப பின்னடைந்துள்ள சூழ்நிலையில இருக்கிறதுனால யாருமே எங்க கூட வந்து தங்க கூட விரும்ப மாட்டாங்க, எங்களை நேசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் எங்க கூடயே வந்து தங்கி இருந்த, அவருடைய சரீரத்துல அவ்வளவு பலவீனம் வந்தாலும் எங்களுக்காக அவர் வந்து எங்க கூடவே இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்க ஏராளமாக இருந்தாங்க. அவர் மரணம் அடைகிற பொழுது ஒரு ஜெபிக்கிற பொசிஷன்ல, பக்கத்துல பெட்ல ஒரு ஜெபிக்கிற போஸ்ட்ல தான் அவர் இறந்து போயிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப நிலைமையிலேயே அவருடைய ஆத்மா பிரிந்து போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்துல
எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்களாம், இந்த சரீரத்தை நீங்க எடுத்துட்டு போய் உங்க சொந்த தேசத்துல நீங்க அடக்கம் பண்ணணும்னு கேக்குறீங்க. ஆனா அந்த சரீரம் வேணா உங்க சொந்த தேசத்துக்கு போகட்டும், ஆனா அவருடைய ஆத்துமா, அவருடைய இருதயம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா ஜனங்கள் எங்களுக்கு சொந்தமானது. அவரு முழுவதுமாக அவருடைய இருதயம் ஆப்பிரிக்க ஜனங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அவருடைய இருதயத்தை மட்டும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட்டை மட்டும் எடுத்து அந்த ஆப்பிரிக்க காடுகள்லயே அதை புதைத்து வைத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருடைய மிஷனரி வாழ்க்கையில எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கை அநேக ஜனங்களை தொட்டுச்சு. அப்ப டேவிட் லிவிங்ஸ்டனோட வாழ்க்கை அந்த ஜனங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் நற்கந்தமாக நறுமண பரப்பினதுனாலதான் அங்க உள்ள அத்தனை ஜனங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்துல நம்மளால படிக்க முடியுது. கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படிங்கிறது நம்ம பேசுகிற வார்த்தைகள்லையோ இல்ல நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லுகிற செயல்கள்லையோ இல்ல. கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படிங்கிறது கர்த்தருக்கென்று நம்ம எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வாழுகிற வாழ்க்கை முறையிலையும் தான் அடங்கி இருக்கு. எப்படி நம்ம பிற ஜனங்களை நம்ம பக்கத்துல உங்களை நேசிக்கிறோம், எப்படி அவர்களை மன்னிக்கிறோம், அதே போல எப்படி அவர்களுக்கு நம்ம சேவை செய்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தும், நம்ம எப்படிலாம் நம்ம வாழ்க்கை வாழுறோங்கிறத பொறுத்தும் தான் கிறிஸ்துவின் நற்கந்தமாக நாம இருக்கிறோமா, நம்முடைய ஆத்மாவில ஜீவ வாசனை வெளிப்படுகிறதா அப்படிங்கிறத நம்மால தெரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நமக்குள்ளாக நான் ஜீவித்தார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படிப்பட்ட நற்கந்தமான வாசனையால ஈர்க்கப்படுவாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மிஷனரி மிகப்பெரிய உதாரணமாக இருந்தார். ரெண்டாவது, ஒரு மனிதனின் மேல மரண வாசனை இருக்குன்னா என்ன அடையாளம், அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படி பார்க்கணும்னு சொன்னா, தேவனை அவங்க மையப்படுத்தாம வசனங்களை புரட்டி பேசுறது, இது ஒரு முக்கியமான அடையாளமாக நம்ம சொல்லலாம். தன்னை மட்டும்தான் எந்த சிச்சுவேஷன்லயுமே முன்னிலைப்படுத்துவாங்க, சுயத்தை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துறத பார்க்கிறோம். எங்கேயுமே கிறிஸ்துவ அவங்க கையில பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டவே மாட்டாங்க. மகிமையெல்லாம் கிறிஸ்துவுக்கு தான் அப்படிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. சிலுவையவோ அதே போல மனம் திரும்புதலை குறித்தோ வருகை குறித்தோ பரிசுத்தத்தை பத்தியோ எந்த இடத்துலயுமே அவங்க பேச மாட்டாங்க. அவங்க பேசினாலே தன்னை மையப்படுத்தி தன்னை மகிமைப்படுத்தி நம்மளை உயர்வா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க பேசுறத பழக்கமாக வைத்திருக்கிறாங்க. அவங்க பேசுகிற பொழுதே அந்த வார்த்தைகள்ல ஆவியின் சாரம் இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து ரொம்ப ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். வசனத்தோடு அவங்க மாம்சத்தை கலந்து பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனமாக நம்ம கவனித்து பார்க்கணும். இப்படிப்பட்டவர்கள் மேல மரண வாசனை வீசுகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த வேளையில நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருக்குதா, அதே போல நம்ம எந்த இடத்துல நம்ம தேவனை மையப்படுத்தாம நம்ம செல்ஃப் சென்டர்டா இருக்கிறோமா, நாம அப்படி இருக்கோமா, இல்ல அப்படிப்பட்ட மனிதர்களோட நமக்கு எதுவும் ஐக்கியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்றோம். மூன்றாவது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் துக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான அடையாளம். எபேசியர் 4:30 இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில அதே போல தன்னுடைய செயல்கள்ல தன்னுடைய பேச்சு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே தேவனை துக்கப்படுத்துற மாதிரி காரியங்களை தான் இப்படிப்பட்டவங்க செய்வாங்க. இவர்கள் மேல மரண வாசனை வீசுகிறது, அதனாலதான் அவங்க அப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்கணும். இப்படிப்பட்டவங்க மேல மரண வாசனை வீசுகிறது, நம்ம ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். எப்போதும் நம்மை குறித்தும் அதே போல் நம்ம யாரை வேணாலும் மீட் பண்ணலாம். நம்ம நிறைய நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மை குறித்தும் அதே போல் நம்மளோட ஐக்கியம், நம்ம யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்திக்கிற எல்லாரை குறித்தும் ரொம்ப கவனமாக ரொம்ப இருக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, ஆவியில நம்ம டிசன் பண்ண பழகணும். நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ணுறதோ இல்லை நம்ம எல்லாத்தையும் கலந்து கொள்றதோ இருக்கக்கூடாது. ஆவியில நம்ம சர்ப்பத்தை போல விண்ணாமுள்ள
உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல. அப்ப என்ன செய்யணும்னா, எதைக்கு எடுத்தாலும் நம்ம வந்து டிசன் பண்ணணும். நம்ம ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், டிசன் பண்ணி நம்ம தெரிந்து கொள்ளணும். நமக்கு ஒருவேளை தெரியலையா, உடனே போய் கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே இப்படி இருக்குதே, இது சரியா, இதை நான் ஃபாலோ பண்ணலாமா, இதை நான் செய்யலாமான்னு சொல்லிட்டு கர்த்தர்ட்ட கேட்கணும். அது மாத்திரமில்ல, நம்ம மேலையா இருக்கலாம், அதே போல நம்ம சந்திக்கிற மனிதர்கள் மேல இருக்கலாம். இவர்கள் மேல மரண வாசனை இருக்குதா, இல்ல ஜீவ வாசனை வீசுதா, அவங்க எதை கேரி பண்ணியிருக்காங்க தன்னுடைய லைஃப்ல அப்படிங்கறத நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி அவர்களோடு தான் நம்ம ஐக்கியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த நாட்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது ஏன்னா வெளியில தெரியாது, இது அரோமா ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறது வெளியே தெரியாத ஒரு விஷயம், ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஜீவ வாசனை நம்ம மேல வீசுதா, இல்ல மரண வாசனை நம்ம வெளிப்படுத்துறோமா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். வேதத்துல இப்படி தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து ஜீவ வாசனை வீசினாங்க, மரண வாசனை வீசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, யோசேப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பவுலையும் நம்ம பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேருமே அரோமா ஆஃப் லைஃபுக்கு, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில ஜீவ வாசனைய வெளிப்படுத்தி காட்டின தேவதாசர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த யோசேப்பு அந்நிய இடத்துல, சிறைச்சாலையில அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே அவர் மேல ஒரு ஜீவ வாசனை இருந்து கொண்டே இருந்தது. அவர் அதை தான் பிரதிபலித்து காட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் மேல தேவ தயவும் பரிசுத்தம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரு ஜீவ வாசனையாக அநேகருக்கு முன்பதாக அது வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல பவுலும் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா இடங்கள்லையும் கிறிஸ்துவின் நிர்கந்தமாக அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல ரெண்டாவது தி அரோமா ஆஃப் டெத். அப்படி அதுக்கு யார உதாரணமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, மரண வாசனைக்கு யார உதாரணமாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, யூதாஸ் காரியோத். இவரு இயேசு கிறிஸ்து கூடயே தான் அவர் இருந்தார். அவர் போற எல்லா இடத்துலயும் கூட போனாரு, கூடயே சாப்பிட்டாரு, கூடயே தங்கி இருந்தார். அப்படி எல்லா இடத்துலயும் கூடவே இருந்தா கூட அவருடைய ஆத்துமா மேல மரண வாசனை வீசிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல வேதத்துல நாதாப் அபியூ அப்படிங்கிறவர்கள் மேலேயும் மரண வாசனை இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அந்நிய அக்கினி, அவங்க கர்த்தருக்கு பிடிக்காத அந்நிய அக்கினிய தேவ சமூகத்துல கொண்டு வந்ததுனால அந்த இடத்துல மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப இது மாதிரி வேதத்துல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம மேல எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வீசுது, நம்ம எதை வெளிப்படுத்துறோம், கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத தான் ஒரு நிமிஷம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து அடுத்து நம்முடைய ஓட்டத்தை கண்டினியூ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு கிடைத்தது. இது சும்மாலாம் இல்லை, இது ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு அவர் நிமித்தமாக கிடைத்தது. அவர் எப்படி தன்னை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தாரு சிலுவையில. ஏன்னா அவர் தேவகுமாரன், ஆனாலும் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக தம்மை கிருபாதார பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாக தான் ஜீவ வாசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஜீவ வாசனை அப்படிங்கிறது ஒரு விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த ஜீவ வாசனை நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படிங்கிறது தான் ஒரு ஜீவ வாசனையாக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜீவ வாசனைய ஒரு பாடல் மூலமாகவோ இல்ல ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறதன் மூலமாகவோ வெளிப்படுத்தி காட்ட முடியாது. எப்படி அதை வெளிப்படுத்தி காட்டலாம் அந்த ஜீவ வாசனைய அப்படின்னு சொன்னா, நம்முடைய மாம்சமும் சுயமும் நமக்குள்ளாக அது மரித்து போனாதான் என்ன செய்ய முடியும்னா இதை வெளிப்படுத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சுகந்த வாசனையை நம்ம கேரி பண்ணிட்டு நம்ம போற எல்லா இடத்துலயும் இந்த பரவ செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட சிலுவையில அறையப்பட்ட வாழ்க்கையில மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தம் வெளிப்படுத்தப்படும். அந்த இடத்துல மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நம்ம வெளிப்படுத்தி காட்ட முடியும். மற்ற எது நிமித்தமாக நம்ம ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலாம் அந்த கிறிஸ்துவின் நற்கந்தத்தை அதை நம்ம கொண்டு வர முடியாதுங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படிங்கிறது நம்முடைய போகிற எல்லா இடங்கள்லையும் வெளிப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நம்ம மறைத்து வைக்க முடியாது. மற்ற ஜனங்களை ஈர்க்கிற தன்மை உள்ளது. அதுதான் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனை அப்படிங்கிறது ஆவிக்குரிய அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுவான். அப்படிப்பட்ட நம்ம எந்த இடத்துல நடந்து போனாலுமே ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரை அது கிரியேட் பண்ற தன்மை உள்ளது.
நம்முடைய கண்களால ஒருவேளை அதை பார்க்க முடியாது, நம்மளால ஸ்மெல் தான் பண்ண முடியும், உணர தானே முடியும். அதை நம்ம கண்களால பார்க்க முடியாட்டாலும் அந்த இடம் முழுவதுமாக ஜீவ வாசனை நிரப்பும். அதை நம்ம நுகர முடியும், உணர முடியும் அப்படின்றது தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும் பொழுது அந்த இடம் முழுவதுமாக கிறிஸ்து நிரப்பப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்போ அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள்ளாக வசிக்கிற பொழுதுதான், கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்கிற பொழுதுதான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாசனையை நம்ம வெளிப்படுத்தி காட்ட முடியும். நம்ம எங்க கடந்து சென்றாலும், அது ஒருவேளை நம்மளுடைய வீடா இருக்கலாம், பள்ளியா இருக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம டிராவல் பண்ணி கூட போகலாம். அப்ப நம்ம எங்கு போனாலுமே கிறிஸ்துவினுடைய நடமாடும் நற்கந்தங்களாக நம்ம இருப்போம். கிறிஸ்துவை நம்ம பிரதிபலித்து காட்டுவோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு வாக்கிங் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நடமாடும் நற்கந்தம், அப்படிப்பட்டவர்களாக தேவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். நம்ம ஜஸ்ட் நடந்து போனாலே போதும். நமக்கு இதுக்கு உதாரணமா நம்ம சொல்லணும்னா ஒரு பிரேயர் வாக்க சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம நடந்து போனாலே போதும், அந்த இடம் முழுவதும் ஜீவ வாசனையினால நிரப்பப்படும். அப்ப கர்த்தரை நம்ம பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜெப நடை அப்படிங்கிறது நம்ம நடந்து போனாலே, எப்ப நம்ம கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டு நம்ம எங்க போனாலுமே அந்த இடம் முழுவதுமாக நறுமணம் வீசும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொழுது அவரை கொண்டு, அவர் மூலமா மட்டும்தான் இந்த நறுமணம் வெளிப்படும். இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இது நடக்குமா, இவ்வளோ சொல்றமே, ஆனா இது நடக்குமா அப்படின்னு சொன்னா, நம்மால இல்ல, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாலே எல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஜீவ வாசனை அப்படிங்கிறது எதன் மூலமாகவும் உருவாக்கவே முடியாது. நம்மளா ஏதாவது செல்ஃபா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எதன் மூலமாகவும் அதை உருவாக்க முடியாது. கர்த்தர் நமக்குள்ளாக வாசம் பண்ணா மட்டும்தான் நம்ம கர்த்தரை பிரதிபலித்து காட்ட முடியும். அதுதான் ஒரு ஜீவ வாசனையாக நம்ம வெளிப்படுத்த முடியும், ஒரு நற்கந்தமாக வெளிப்படும் அப்படின்னு இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பதாக நின்று இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கிறிஸ்துவின் நற்கந்தமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய ஆவி இப்ப எப்படிப்பட்ட ஒரு வாசனையை வெளிப்படுத்துறது? என் மேல ஜீவ வாசனை வீசுகிறதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்முடைய மாம்சம் மரித்து ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? அது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளுமே நம்முடைய சுயம் சாகணும், அதே போல நம்முடைய மாம்சம் மரிக்கணும், அப்பதான் ஆவி உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய மாம்சம் மரித்து ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னும் நம்ம எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அதிகமான நேரத்தை நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்தே நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதிகமான நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில எதுல ஸ்பெண்ட் பண்றோம்? நம்முடைய வாழ்விலையும் அதே போல நம்முடைய இருதயத்திலையும் கிறிஸ்து ஜீவிக்கிறாரா? இன்னைக்குமே நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியுமாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆத்துமாவில் என்ன வாசனையை நம்ம வெளிப்படுத்துறோம்? ஜீவ வாசனை நம்ம வெளிப்படுத்துறோமா, மரண வாசனை நம்ம வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நம்முடைய செயல்கள், நான் இப்ப சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் இதன் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணி இந்த நாள்ல நம்ம மறுபடியுமாக கிறிஸ்துவோடு இணைக்கப்படணும். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டா மாத்திரம்தான் ஜீவ வாசனை மேல் வீசும் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையிலிருந்து நம்ம ஜீவனுக்குரியவர்களா மரணத்துக்கு பங்குள்ளவர்களா அப்படிங்கிறதையே இந்த இடத்திலேயே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நம்ம எந்த வாசனையை நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு பங்குள்ளவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்திலேயே நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நம்முடைய ஆத்துமா ஜீவ வாசனையை எல்லா இடத்துலையும் பரவ செய்யணும், கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கவும், கிறிஸ்துவினுடைய நற்கந்தத்தை நம்ம எல்லாரும் வெளிப்படுத்துகிறவர்களாக தேவனாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமேன். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும்
இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.